பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 4 ஜூலை 2025 வெள்ளிக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோங்க. ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாக்காளர் பட்டியல் திருத்த சர்ச்சை, கட்சிகளிடம் தேர்தல் ஆணையம் உறுதின்னு சொல்லியிருக்காங்க. என்ன இப்போ பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஆண்டு பீகாரில் சட்டப்பேரவை தேர்தல் நடக்க போகுதுங்க. சரிங்களா, இந்த வருஷம் கரண்ட்டாக 2025 நடக்க போகுது. இதோட வாக்காளர் பட்டியல் வந்து 2003 ஃபைனல் பண்ண வாக்காளர் பட்டியலை வச்சு தான் இன்ன வரையும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அப்டேட் பண்ணிகிட்டே வர்றாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, அதாவது வாக்காளர் திருத்த பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர போகிறாங்க. இதுக்கு வந்து ஒரு வார்த்தை கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 22 வருஷத்துக்கு அப்புறம் இந்த திருத்த பணிகள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதாவது இந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கவங்க, நேம் இருக்கவங்க, அவங்க இந்திய குடிமகன் தானா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ண ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வரணும். அது ஆதார் கார்டாக இருக்கலாம், இல்லை டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம், இல்லை பாஸ்போர்ட்டாக இருக்கலாம், எதுனாலும் எடுத்துகிட்டு வரலாம். ஒரு வேளை அவங்ககிட்ட அந்த குறிப்பிட்ட டாக்குமெண்ட் இல்லைன்னா அவங்க எல்லாமே நீக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வருஷமும் தான் நடக்க போகுது, நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஸோ அதுக்குள்ளே எப்படி இவ்வளோ பேர் ஒப்படைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை நாங்கள் முறைப்படி கரெக்டாக தான் செய்வோம்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. ஸோ தீவிர தேர்தல் வாக்காளர் திருத்த பணி எங்கே துவங்கியிருக்காங்க அப்படின்னா, பீகாரில் துவங்கியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். 22 வருஷத்துக்கு அப்புறம் இந்த தீவிர வாக்காளர் திருத்த பணி வந்து நடக்க போகுது. சரியா, சரி, ரைட், ஓகே. அடுத்து பாருங்கள், இல்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது தலைமை தேர்தல் ஆணையர். நம்ம இந்தியாவோட தலைமை தேர்தல் ஆணையர் பேர் என்ன அப்படின்னா ஞானேஷ்குமார். சரியா, அவரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்ததுங்க, அதாவது நம்ம பிரதமருக்கு வந்துட்டு நம்ம பிரதமருக்கு கானாவோட உயரிய விருது கொடுத்துருக்காங்க. கானா நாட்டோட உயரிய விருது, அது பேர் என்னன்னா த ஆஃபீஸர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் ஆஃப் கானா. இந்த கானா நாட்டோட உயரிய விருது பேர் எஸ்எம்எஸ் படத்தில் வரும் பார்த்தீங்களா, ஐ ஆஃப் தி ஒய் ஆஃப் தி அப்படின்னு வரும்ல, அந்த மாதிரி இருக்குது. த ஆஃபீஸர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் ஆஃப் கானா அப்படின்ற பட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, கானாவோட கேபிட்டல் பேர் என்ன அப்படின்னா அக்ரா. சரியா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கானா நாட்டோட கேபிட்டல் பேர் அக்ரா. அதே மாதிரி கானா நாட்டோட அதிபர் பேர் என்ன அப்படின்னா ஜான் ட்ரிமானி. சரியா, அவரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது கானா நாட்டோட அதிபர் பேர் ஜான் ட்ரிமானி, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்தியாவோட பொருட்களுக்கு 500% வரி விதிக்கும் மசோதா வந்து அமெரிக்கா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, நம்ம ரஷ்யாவோட நிறையா வந்து ஒப்பந்தம் பண்ணி இறக்குமதி அதிகமாக பண்ணிகிட்ருக்கோம் கச்சா எண்ணெய். ஸோ ரஷ்யா கூட வந்துட்டு நம்மளோட தொடர்பு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்தியா கேட்டுக்கல, அதனால 500% வரி விதிக்கும் மசோதா வந்திருக்கு. சரியா, சரி, ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். இன்றைக்கி நியூஸு ரொம்ப கம்மியாக தாங்க இருந்துச்சு. சரி, 2 நாள் சேர்த்து போட்டலாமான்னு பார்த்தேன். இல்லை, நம்ம டெய்லி கொடுத்துட்ருக்கோம், நம்ம கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான். சரிங்களா, இந்தது அதாவது 1 லட்சம் கோடி மதிப்பிலான கொள்முதல் திட்டம் பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த டிஏசி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இது எக்ஸ்ப்ளனேஷனில் மேபி கேட்கலாம். டிஃபென்ஸ் அக்விசேஷன் கவுன்சில் அவங்க பேர். இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம இந்திய நாட்டுக்கு எவ்வளோ ஆயுதம் வாங்கணும் எல்லாமே வந்து ஒரு ரெஃபரன்ஸ் போட்டு கொடுப்பாங்க. அதைத்தான் வந்து பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் கொடுப்பாங்க. இவங்க 1 லட்சம் கோடி மதிப்பிலான நவீன ஆயுதங்கள் வந்து கொள்முதல் பண்ணுறதுக்கு இவங்க வந்துட்டு இது கொடுத்துருக்காங்க, ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரெஃபரன்ஸை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இந்திய நாட்டுக்கு ஆயுதங்கள் வாங்கக்கூடிய கொள்முதல் பண்ணக்கூடிய அந்த இது பேர் என்ன அப்படின்னா டிஃபென்ஸ் அக்விசேஷன் கவுன்சில், டிஏசி. சரியா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி என்எஸ் ரவிஷா அப்படின்ற ஒரு கேஸில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்கங்க உயர்நீதிமன்றம். நம்ம தமிழ்நாடு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதிவேகமாக வாகனம் ஓட்டி உயிரிழந்தாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு இழப்பீடு தர வேண்டியதில்லை, கவர்மெண்ட்டும் தர தேவையில்லை, அதே மாதிரி காப்பீடு நிறுவனங்களும் தர தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கண்டிப்பாக ரிசல்ட் போட்டுருவாங்க 20 டேஸ்க்குள்ளே. அப்போ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா இந்த கேஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்என் ரவிஷா. சரியா, இவர் ஆக்சுவலாக இறந்துட்டார், ஒரு குடும்பம் தான் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நீங்கள்
நீங்கள் ஹெட்டிங் கொடுக்கும்போது கொடுத்துடலாம். இந்த என்எஸ் ரவிஷா இவர் கேஸில் தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உயர்நீதிமன்றம் அதிவேகமாக வாகனம் ஓட்டி உயிரிழந்தவர்களோட குடும்பத்துக்கு இழப்பீடு தர வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி காப்பீடு நிறுவனங்களுக்கும் சொல்லியிருக்காங்க. ரைட்டா? சரிங்க, அடுத்தது பார்க்கலாம். வேற இந்த தாங்க சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா, 2047 நம்ம பார்த்தோம்ல வளர்ந்த பாரதம், விக்சிட் பாரத். சரியா? விக்சிட் பாரத் திட்டம் 2047 பற்றி சொல்லியிருக்காங்க. உலகின் வளர்ச்சியில் இந்தியாவோட மதிப்பு கிட்டத்தட்ட 16% அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. சரியா? ரைட், ஓகே. வேறு இந்த பார்த்துக்கோங்க. இந்திய இளைஞர்களுக்கு 853 கோடி ஊதியத்தில் மெட்டா நிறுவனத்தில் வேலையாங்க. ஸோ இது மேபி கேட்டால் கேட்கலாம், ஏன்னா இது ஒரு முக்கியமான நியூஸு. அந்த அவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரபித் பன்சால். சரியா? உத்தரப்பிரதேச மாநில இளைஞர். சரியா? கான்பூர் ஐஐடியில் படித்து முடித்தவர். சரியா? ஓப்பன் ஏஐ நிறுவனத்தில் ஆய்வாளராக பணியாற்றினவர். இவருக்கு 853 கோடி, அதாவது $10 கோடி வந்து சம்பளமாக இவரை சேர்த்துருக்காங்க. சரியா? ரைட், ஓகே. வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் இல்லைப்பா. இந்த இது வேணால் பார்த்து வச்சுக்கோங்க. சாரிப்பா. அதாவது என்ன அப்படின்னா, கனடா ஓப்பன் பேட்மிண்டன் போட்டி நடந்துட்டுருக்கு. இதில் இந்தியாவோட சங்கர் முத்துசாமி, ஸ்ரீயான்சி வலிஷெட்டி. சரியா? அவங்க 2 பேரும் என்னென்னா அடுத்த தகுதிக்கு முன்னேறி இருக்காங்க. மேபி அவங்க நேம் கேட்டால் கேட்கலாம். சரியா? அதாவது இந்தியாவோட சங்கர் முத்துசாமி, ஸ்ரீயன்சி வலிஷெட்டி இவங்க 2 பேரும் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்கன்னா பேட்மிண்டன். ஓகேப்பா. அடுத்து இந்த பாருங்கள். துருக்கியில் வந்துட்டு அரசை எதிர்த்து சுமார் 40 ஆண்டுகளாக ஆயுத கிளர்ச்சி பண்ணிட்டு வந்தாங்க. யாருன்னா குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சியை சேர்ந்தவங்க. இவங்க வந்து இப்போ ஆயுதத்தை வந்து ஒப்படைக்க போகிறாங்க. சரிங்களா? வடக்கு ஈராக்கில் தங்கள் ஆயுதங்களை அதிகாரிகளிடம் ஒப்படைப்பு இருப்பதாக அறிவித்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்த நியூஸ் தான் இது. வந்து நம்ம ஒரு 1 மந்த் முன்னாடி பார்த்துருப்போம். இப்போ திரும்ப வந்து அதே குழுக்கள், ஆயுதம் ஏந்திய குழுக்கள் வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இது கேட்கலாம். குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சி எங்கே வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா துருக்கி அரசை எதிர்த்து. சரியா? ஈராக் பகுதியில். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு அவ்வளோதான்ப்பா இன்றைக்கி நியூஸுன்றது. அவ்வளோதான். சரிங்களா? எல்லாமே பார்த்தாச்சு. அதே மாதிரி நம்ம ஓயாத அலைகள் டெஸ்ட் பேட்ச் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்கான ஷெட்யூலும் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். 12ஆம் தேதி நம்மளுக்கு குரூப் 4 எக்ஸாம் முடியும். 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 1 நாள் ஃப்ரீ ஆகிக்கோங்க. 14ஆம் தேதி நான் ஷெட்யூல் போட்டுருவேன். 17ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு டெஸ்ட் ஆரம்பிக்கும்பா. ஸோ 2 நாள் பிளான் பண்ணியிருக்கோம். வியாழக்கிழமை வந்து ஜிகேவும், ஞாயிற்றுக்கிழமை வந்து தமிழும். சரியா? உங்களுக்கு அந்த ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் 14ஆம் தேதி ஷெட்யூலில் உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்கள் பார்த்துக்கலாம். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் கொஸ்டின் போட்டு விடுவேன்ப்பா. நன்றி.